ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சிவன் பொம்மை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் க்ரீன் கலரில் 4 அடியில் 6 வயர் எடுத்துக்கிட்டேன். ஈக்குவலாக கீழே மடிச்சுக்கிட்டு சுற்று வயர்னால் இந்த 6 நாட்டையும் இப்படி போட்டுக்கணும். கூட அடி போடுற மாதிரியே தான் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது மாதிரி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு மொத்தமாக நமக்கு அடியில் 6 வரிசை இப்படி வரணும். 6 முத்து 6 வரிசை நமக்கு ஒரு அடி கிடைக்கும். இப்போ சுற்று வயரை எடுத்துக்கலாம். சுற்று வயரை எடுத்துக்கிட்டு கூடைக்கு பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி எங்கேருந்து வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்படி மடித்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் கூடை போடுற மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு ஒயர் ஒரு வரிசையும் நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எத்தனை வரிசை போடணும்னா 2 வரிசை போடணும். ஸோ ரொம்பவே சிம்பிள். பார்க்க தான் பொம்மை பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இப்போ நான் லைனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம கூடை எப்படி போடுவோமோ அதே ப்ராசஸ் தான் இதில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னடா காக்கா சவுண்டு வருதுன்னு பார்க்காதீங்க, நான் மாடியிலேருந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் கடமை உணர்ச்சியை நீங்கள் பாராட்டியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்ருக்கோம். ஒரு வரிசையும் ஏணிப்படி மடித்து வச்சு நம்ம முடிக்கணும். மொத்தமாக இதில் நம்ம 2 வரிசை போட்டுக்கலாம். கூட போகிற தெரிகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸி. இப்போ நான் 2 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 வயராக சேர்த்து ஒரு நாட்டாக போட போகிறோம், சுற்று வயர் இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு 2 வயர் எடுத்து ஒரு முத்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து 2 வயர் எடுத்து இப்படி முத்து போட்டோன்னா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இந்த மாதிரி 2 வரிசை போடணும். சுற்று வயரை வச்சு கூட மாதிரி 2 வரிசை போட்டோம். பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு ஒரு வரிசை போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே போகிற வயரும் க்ராஸாக போகும். அதில் ஒரு வரிசை போட்டோன்னா சுற்று வயர் இல்லாமல் நம்ம 2 வரிசை போட்ட மாதிரி. இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு ஒரு வரிசை போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே போகிற வயர் க்ராஸாக போகும். அந்த முத்தை போட்டிங்கன்னா ஒரு 5 முத்து கிடச்சி அந்த ரவுண்டு நமக்கு ஒன்று கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்டுட்ருக்கிற ஸ்டெப்ஸ் கரெக்டு. ஸோ இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன். இந்த 5 ரவுண்டு வந்திருக்கா, அதே மாதிரி ஒரு வரிசை போடணும். ஸோ இப்போ நான் 2 வரிசையும் போட்டு முடிச்சிட்டேன். அந்த 5 மாதிரி எல்லா பக்கமும் எனக்கு 5 ரவுண்டு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த சுற்று வயரோட உதவினால் நம்ம நெல்லிக்காய் வரிசை ஒரு வரிசை போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வயர் க்ராஸாக போகும். அப்பப்போ வயர் வரும், டிஸ்டர்ப் பண்ணவங்கள தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ராஸாக போகுதா, இந்த பக்கத்தை இப்படி சுருட்டிக்கணும். அடுத்த பக்கத்தை சுற்றி இப்படி ஒரு லூப் மாதிரி வச்சுக்கணும். சுற்று வயரை ஒரு லூப் மாதிரி கொஞ்சமாக மடித்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இது 2 மேலேயும் இப்படி போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு இருக்கிறத இந்த பக்கமும், அடுத்து கீழே இருக்கிற வயரை ஒரே ஒரு லூப்குள்ளேயும், சுற்று வயரோட லூப் அடியில் இருக்கிற வயரை 2 லூப்குள்ளேயும் சேர்த்து இப்படி நம்ம விட்டு எல்லா வயரையும் நம்ம டைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு நெல்லிக்காய் முத்து போட வந்துடும். ஸோ நெல்லிக்காய் முத்து போட தெரியாதவங்களுக்கு தனி ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன், பார்த்து நெல்லிக்காய் கற்றுக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி.
எனக்கு கூட நெல்லிக்காய் முத்து போட தெரியாது, இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ நமக்கு இப்படி ஒரு நெல்லிக்காய் முத்து கிடச்சிருச்சு. இந்த நெல்லிக்காய் முத்து மாதிரி ஒரு வரிசை போடணும். ரெண்டாவதில் சுத்து வயரை தான் ஃபஸ்ட்டு லூப்பாக மேக் பண்ணணும். அதுக்கடுத்து நமக்கு 2 கிராஸ் போகும் இல்லையா, அதை 2வது லூப்பாக போட்டு 3வது அதை சுற்றி எடுத்துகிட்டு கீழே 3 அடி வயர் போகும். ஃபஸ்ட்டு வயரை எடுத்து பக்கத்தில் வைக்கணும், எந்த லூப்புக்குள்ளேயும் விடக்கூடாது. செகண்ட் அடி வயரை ஒரே ஒரு லூப்புக்குள்ளே விடணும். தேர்ட் அடி வயரை 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்து விட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணோன்னா நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். ஒரு லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் நெல்லிக்காய் முத்து ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு இதை போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். சேம் நம்ம பாக்ஸ் நாட் மாதிரி மேலே போகிற ஒரு வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். லூஸ் பண்ணி முடித்தோடனே அதை விட மேலே இருக்கிற பார்ட்டும் லூஸ் ஆகும். சேம் சுத்து வயரை மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு சேம் பாக்ஸ் நாட்டில் நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பக்கத்துலேயே உங்களுக்காக காமிக்கிறேன். தப்பாக வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இப்போ நான் சுத்து வயரை மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டேன். மேலே போகிற வயரை உள்ளே விட்ட லூப்புக்குள்ளே விட்டு மேலே எடுக்கணும் இல்லையா, அதானே ஏணிப்படி முடிச்சு. ஸோ ஏணிப்படி முடிச்சு போடாமல் கூட போடுறவங்களும் இருக்காங்க. அப்படி நீங்கள் பொம்மையில் பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வராது சரியா. ஸோ எப்பாடுபட்டாவது ஏணிப்படி முடிச்சு கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முடித்தாச்சு. இப்போ நம்ம சுத்து வயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உள்ளே இருக்கிற வயரை சொருகி விட்டுடலாம். இப்போ நான் சொருகி விட்டுட்டேன். அகைன் நம்ம சுத்து வயர் எடுத்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடுறத சொல்கிறேன். 6 வரிசை 6 புள்ளியில் அடி போட்டுக்கிட்டோம். கூட போடுற மாதிரி சுத்து வயரோட உதவினால 2 லைன் போட்டோம். சுத்து வயரை கட் பண்ணிவிட்டு சுத்து வயரே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு ஒன்று போட்டு க்ராஸாக வரது வச்சு போட்டோம் முத்து. அதுக்கப்புறம் சுத்து வயரோட உதவினால நெல்லிக்காய் போட்டோம். திருப்பி சுத்து வயரை எடுத்துக்கிட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டு ஒரு லைன் போட போகிறோம். ஸோ இது எதுக்காகனா இந்த லிங்கத்துக்கு அடியில் குறுகி வரணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறோம். நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சில் கட் பண்ணாமல் கூட நார்மல் நாட் போட்டு வரலாம் அதுக்கு மேலே இருக்கிற வரிசை. நானேலாம் ஒன்றும் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. நானும் ஒரு சேனலில் பார்த்து போட்டு என்னோட போடுற எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லி கொடுக்காததை விட எனக்கு ஏற்பட்ட மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆம்லா நாட்டுக்கு மேலே போடுறனால எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஒரு இடத்துல 5 இது நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு இடத்துல முக்கோணத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு வரிசை போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ நான் வரிசை போட்டுட்டேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷும் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது 2 நாட்டோட வயரை இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போட்டுக்க போகிறோம். இப்போ சிவலிங்கத்துக்கு அந்த சைடில் ஒரு நீட்டம் போகும் இல்லையா, அதுக்காக தான் இதை நம்ம எடுத்து முடிச்சு போடுறோம். திருப்பி சுத்து வயரை எடுத்து இந்த முத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு இந்த லாஸ்ட் முத்தில் முடிக்கணும். ஆனால் அந்த 2 முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முத்தை அந்த 2 வயரையுமே விட்டுறணும். அதை நம்ம போடவே கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முடிச்சு போட்டிருக்க வயரு எந்த ஹைட் இருக்கோ அப்படி தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம பழக்க தோஷத்தில் குட்டியாக மடித்து எடுத்துக்கக்கூடாது சுத்து வயரு. இப்போ சுத்து வயர் எடுத்துகிட்டு அந்த ஒரு வயர் என்ன லென்த் இருக்கோ அதுக்கு அதை அளந்து அதை மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் நார்மல் நாட்டு போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
போட்டுட்டு லைனாக வந்து அந்த 2 முத்து முடிச்சு போட்டோம்ல, அந்த 2 வயரை போடக்கூடாது. அதை நம்ம மறந்துடுவோன்றதுக்காக தான் முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி நம்ம 3 லைன் போடணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு வந்து லாஸ்ட்டு வயரையும் அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற வயரை லென்த்தை அளந்துட்டு தான் கட் பண்ணணும். இதை தான் அந்த லிங்கத்தோட நீட்சியை இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பொம்மை போடும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் ஒரு லொக்கேஷனில் உட்காந்து எப்படியாவது இதை போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம நார்மலான வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்காது. ஒரு லொக்கேஷன்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் சிவபெருமான் என்னை சோதிச்சார்னே சொல்லலாம். அவங்க லாங்குவேஜில் நீ எப்படி எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அதெல்லாம் முறியடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா புதுசாக ஒரு பொம்மை ட்ரை பண்ணும்போது அந்த பொம்மை நல்லா வந்துச்சுன்னா திருப்பி அதை போட நமக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட்டாக சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் கற்றுக்க போதே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறது. மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாம் இல்லையா அந்த பொம்மை போடுறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஒரு லைன் முடித்து அந்த 2 லைன் விட்டோம் இல்லையா, அங்கே வந்துட்டேன். இப்போ அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற வயரை அளந்து அது என்ன ஹைட்டுக்கு இருக்கோ அதை அளந்து வெட்டி விட்டுறணும். இந்த மாதிரி நான் 3 லைன் போட சொன்னேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்கேன். இன்னும் 2 லைனும் இதே மாதிரி தான் விட்டுருக்கணும். அளந்துட வெட்டிடுறேன். இப்போ அடுத்த 2வது லைன் போடுறதுக்கு அகெயின் அந்த முடிச்சு போட்டிருக்க வயர் என்ன லென்த் இருக்கோ இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனையும் அளந்து வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ 2வது லைன் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நான் 3 லைன் போட்டுட்டேன். இந்த மாதிரி 2 வயர் இங்கே தானே விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ 3 லைன் விட்டுருக்கேன். இப்போ தான் இந்த சிவலிங்கத்தோட சைடு நீட்சி நம்ம போட போகிறோம். 3 லைன் போட்டு 3 லைனுக்கும் இதே மாதிரி நான் வயர் விட்டு வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம அந்த முடிச்சு அவுத்து விட்டுட்டு இந்த நீட்சியை தான் இப்போ போட போகிறோம். இதில் 2 வயர் இருக்குது இல்லையா, வலது கை பக்கம் இருக்கிற வயரை வச்சு சைடில் இருக்க 3ஐயும், இடது கை பக்கம் இருக்கிற வயரை வச்சு இடது கை பக்கம் இருக்க 3லையும் ஒரு நாட் போட போகிறோம். க்ராஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாட் அப்படியே போட்டுடலாம். கீழே 1, அதுக்கு மேலே 1, அதுக்கு மேலே 1, மொத்தம் 3 போடணும். ஸோ இப்போ இடது கை பக்கம் இருக்கிற வயரை வச்சு நான் 3 போட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த 2 வயரில் இன்னும் ஒரு வயர் மிச்சம் இருக்கும். அதை வச்சு இந்த பக்கம் இருக்கிற 3ஐயும் நான் போட போகிறேன். ஸோ இப்போ போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் க்ராஸாக நமக்கு வயர் போகும். இப்போ இந்த க்ராஸ் 2 பக்கமும் சேர்ந்து க்ராஸாக நிற்கிதா, அதில் நம்ம ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு 5 முத்து சேர்ந்து ஒரு ரவுண்டு கிடைக்கும். இப்போ அதை போட்டுக்கலாம் க்ராஸாக. இந்த ஒரு முத்தை போட்டிங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு 2 க்ராஸ் கிடைக்கும். 2 முத்து போடணும். 2 முத்து போட்டோம்னா 2 முத்துக்கு மேலே 3 முத்து க்ராஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த இது போட்டோன்னே இந்த ஒரு 5 முத்து இருக்கிற ரவுண்டு கிடச்சிருக்கு. மேலே 2 வயர் க்ராஸாக போச்சு. ஸோ 2 முத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே 3 போடுற மாதிரி வரும்.
அந்த 3 வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு 1 2 3 க்ராஸாக போகுது. 3 முத்து போட்டுக்கலாம். போட்டு முடிச்சோடனே நமக்கு வயர் எல்லாமே அந்த சிவலிங்கத்தோட அந்த ரவுண்டு ஃபுல்லாமே ஈக்குவலாக வந்துடும். எல்லா வயரையும் உள்ளே சொருகி விடுறது தான் வேலை. ஸோ இதுக்கு மேலே இந்த 2 க்ராஸ் போகுது இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த நீட்சி நமக்கு அழகாக வரும். எஸ், போட்டேன். ரெண்டுக்கு மேலே ஒரு வயர், ஒரு முத்து போடுறதுக்காக மாதிரி நமக்கு க்ராஸாக வயர் போகும். 1ன்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாம் ஈக்குவலாக வந்துருச்சு. இது எல்லா வயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுறலாம் 2 வரிசைக்கு. அவ்வளோதான் சொருக முடியும். அடுத்து நம்ம மேலே லிங்கம் போடுறதுக்கு 5 வயரு 2 அடியில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் முத்து போட தெரிஞ்சதுன்னா 5 வயரில் ஒரு பெரிய நெல்லிக்காய் முத்து கிடைக்கும். இதை நம்ம சக்கரை முத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெல்லிக்காய் முத்து போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன், அதை 2வது லூப்பு இந்த மாதிரி வச்சுக்கணும். 3வது வயர் எடுத்து 2 லூப்பையும் கவர் பண்ணி 3வது லூப் வச்சுக்கணும். 4வது வயர் எடுத்து 3 லூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி 4வது வச்சுக்கணும். 5வது வயர் எடுத்து இப்போ 3வது வயர் எடுத்திருக்கேன், 2 லூப்பையும் கவர் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ 4வது வயர் எடுத்து இந்த 3 லூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கணும். 5வது வயர் எடுத்து 4 லூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி நெல்லிக்காய் முத்து நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும். எனக்கு சரியாக பிடிக்க வரல, ரொம்ப பொறுமையாக போடுங்க. நானே 2-3 அட்டெம்ப்ட் பண்ணி 4வது அட்டெம்ப்டில் தான் கரெக்டாக பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடி வயர் எப்பயுமே ஃபஸ்ட்டு லூப் வச்சது பக்கத்தில் இப்படி சாத்தி வச்சுட்டு ஒரு வயருக்கு கீழே இருக்க அடி வயரையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லூப்புக்குள்ளே மட்டும், அடுத்து 2 லூப்பையும் சேர்த்து, அடுத்து 3 லூப்பையும் சேர்த்து, அடுத்த 4 லூப்பையும் சேர்த்து நம்ம இழுத்து எல்லாத்தையும் டைட் பண்ணால் தான் வரும். இப்போ 4ஐயும் இப்படி அடுக்கி வச்சுட்டு 5வது வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு அடி வயரை எடுத்து இப்படி சாத்தி வச்சிடணும், எதுக்குள்ளேயும் விடக்கூடாது. 2வது அடி வயரை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விடணும். 3வது அடி எடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 2க்கும் சேர்த்து விடணும். எது நமக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்து உள்ளே விட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2க்கும் சேர்த்து விட்டுருக்கேன். 3வது எடுத்து 3க்குள்ளேயும் விடணும். லாஸ்ட் அடி வயர் எடுத்து 4 லூப்புக்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிங்கன்னா நமக்கு சக்கரை நாட் வந்துடும். இதுக்கு தனி ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன், புரியாதவங்க பார்த்து போடுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். 4-5 வாட்டி கூட வரும். சிவன் என்ன சோதித்த மாதிரி உங்களையும் நிறைய வாட்டி சோதிப்பார். எடுத்த அட்டம்ப்டை ஃபெயிலியர் பண்ணாதீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. என்னோடய வீடியோ பார்த்து புரியலனா கூட சிவலிங்கம் மேக்கிங்னு போட்டிங்கன்னா வேறு சேனலோடைய மேக்கிங் வீடியோ வரும், அதையை பார்த்து புரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் சக்கரை நாட் போட்டுட்டேன். சுற்று வயர் எடுத்து இதை சுற்றி போகிற எல்லா வயர்லேயும்
ஒரு பாக்ஸ் நாட் போட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நாட் கிடைக்கும், ஒரு ரவுண்டு கிடைக்கும். ஒரு சுத்து வயரோட சுற்றி பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வரலாம், ரவுண்டு கிடைக்கிற வரைக்கும். ரவுண்டு போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரவுண்டு போட்டு காமிச்சிட்டேன். ஸோ ஏணிப்படி முடிச்சு வச்சு அந்த ஃபர்ஸ்ட் லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நான் 5th லைன் போட்டுட்ருக்கேன். 8 லைன் போட்டேன். இப்போ இதை நம்ம சொருக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பாட்டு உள்ளே சொருகி முடித்த பிறகு இந்த நடுவில் வச்சு அந்த சுற்றி இருக்க எல்லா வயரையும் இந்த மாதிரி சுற்றி 2 முத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வேலுக்கு போட்ட மாதிரி எல்லோ அண்ட் ரெட் கலரில் இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு டாய் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.